ஹம்சக்கும் 5 நேரம் தொழுங்கிறாங்க. அரபு மொழியில் அது ஆம்பளைகளுக்கு சொன்னதுதான். அது வழங்கிட்டா தமிழில் வேணுமென்றா நீங்கள் தொழுங்கன்னு பொதுவான சொல்லியிருக்குது. அரபில் அப்படி இல்லை. தனிய பெண்களுக்கு ஒரு சொல்லு, ஆண்களுக்கு ஒரு சொல்லி இருக்குது. வழங்கிட்டா இஃபால் என்றா நீ செய், இஃபாலி என்றா நீ ஒரு செய்யி. அது பெண்ணுக்கு, இது ஆம்பளை. பொம்பளை சொல்றா இஃபாலு, இஃபாலின்னு ஆண்கள் பெண்களுக்கு சொல்ற தனித்தனியா இருக்கு. இருந்தாலும் பொதுவாக ஆண்களுக்கு தான் சொல்றது. மிகைப்படுத்தி போனோன்ற பார்த்து தான் பொதுவான ஒரு கட்டளை விடுறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைது கால ரப்புக்க லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம. மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்றான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்யுங்க. ஆனா சைத்தான் சுஜூது செய்யல. சைத்தானு சொல்லவே இல்லையே. மலக்குமார்களுக்கு சொன்னால் கூட இருக்கிற சைத்தானுக்கும் சேர்ந்துதான், பெரும்பான்மைக்கு சொன்னா உள்ள இருக்கிற சிறுபான்மைக்கும் சேர்ந்துதான். அதான் அபா உஸ்தக்பர், அவன் மறுத்தான் பெருமையாடித்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பெரும்பான்மை ஆண்கள், ஆண்களுக்கு சொன்னால் பெண்களுக்கு தான். நீங்க மார்க்கம் உள்ள பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணீங்கன்னு சொன்னா பெண்ணுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது. மார்க்கம் உள்ள மாப்பிள்ளையை பார்க்கணும். பொம்பளை மட்டும்தான் மார்க்கத்தோட இருக்கணுமா? நீ மார்க்கத்தோட இருக்கக்கூடாதா? இன்னும் சொல்ல போனா குறிப்பா ஆண் மார்க்கத்தோட இருக்கணும். அல் மர்உ அலா தீனி கலீலிங்கிறாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் தீன்ல மார்க்கத்துல தான் இருப்பான். ஒரு மனுஷன் தன் நண்பனின் மார்க்கத்துல இருப்பானா. பல்யல்லூர் மை யுகாலிலு, புகால் வரக்கூடிய ஹதீஸ். யாரோட நட்பு வச்சுக்கன்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. கூட இருக்கிறாள கொள்கை ஒட்டிக்கும். அதுல கூடுதலா யார் ஒட்ட போகுது? மாப்பிள்ளோட கொள்கை தான் பொண்ணுகிட்ட ஒட்ட போகுது. அர்ரிஜாலு கவ்வாமூன அல நிசா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்வாங்க. பழையவங்க சொல்லுவாங்க, மாடு போற வழியில தான் கயிறு போகும் அப்படிம்பாங்க. மாடு போற வழியில தானே கயிறு போகும். கயிறுக்கு போறவால மாடு போடுமா? இல்ல, மாப்பிள்ளை போற வழியில தான் பொண்ணு போவா. அப்ப மாப்பிள்ளைகிட்ட தீன் இருக்கணுமே. நம்ம மட்டும்தான் மார்க்கத்தை பார்க்கறா. அப்ப நாங்க ஆண்கள் ஒரு மார்க்கம் உள்ள ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறோம்னு சொன்னா நம்மளும் பக்குவமா இருக்கணும். நம்ம மார்க்கம் உள்ள ஒரு ஆளாக இருக்கணுமே. நம்மகிட்ட தீன் இருக்குதா, நம்மகிட்ட தொழுகை இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். பார்த்து கல்யாணத்துக்கு பிறகும் இந்த தீனை பாதுகாக்கக்கூடியவங்களாக இருக்கணும். கல்யாணம் முடிச்சோடனே எல்லாம் போச்சா? நிறைய இடத்த அப்படி நடக்குது. கல்யாணம் வரைக்கும் பர்தா போட்டுக்கிட்டு இருந்துட்டு, கல்யாணம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கவரை போட்டு இருந்துட்டு, கல்யாணத்தோடைய அந்த வெட்டிங் ஹால்லையே எல்லாம் கழட்டியாச்சு. அதோட ரோசம் பறந்து போச்சு. அதுக்கு பிறகு சாரி உடுத்துட்டு சாப்பாட்டுக்கு போறாங்க, ஃபங்க்ஷன்களுக்கு போறாங்க, ஸ்டைலான சல்வார்களை கொடுக்குறாங்க. 18,000 ரூபாய்க்கு சல்வாரியை வேண்டி உள்ளுக்கு போடவா வேணா அப்படின்னு சொல்றாங்க. 18,000க்கு சல்வார் இருக்குது. 18,000 ரூபாய் காசு கொடுத்து சல்வார் வேண்டி அபாய்க்குள்ள போடணுமா அப்படின்ற ஒரு வியாக்கியானம். அப்ப இப்படியே நம்ம கலாச்சாரத்தை உடைச்சிடக்கூடாது. தீன் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கணும். எனவே மார்க்கம் நம்ம கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். மார்க்கத்தை விட்டு நாங்க என்ன செய்யக்கூடாது? நழுவிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்ப நம்ம திருமண வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னு சொன்னால் நமக்குள்ள ஏற்படக்கூடிய விரிசல்களுக்கு பல காரணங்கள் இருக்குது. உளவியல் ரீதியாக நீட்ஸ் தியரி என்று ஒரு 5 தியரி வச்சுக்கிறாங்க உளவியலாளர்கள். நீட்ஸ் தியரியும்பாங்க, தேவை கோட்பாடு. இந்த தேவை கோட்பாட்டுல 5 கோட்பாடு வச்சுப்பாங்க. அவங்கள்ட்ட கவுன்சிலர் மாதிரி இருந்தா தெரியும். 5 கோட்பாடுகள்ல எது மிஸ் ஆனா கூட ஒரு ஆளுக்கிட்ட உளவியல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படலாம். அதுல ஒன்று அன்பு தேவை. அன்பு தேவை. ஒரு ஆளுக்கு அன்பு காட்டுறது தெம்ப தேவையா இருக்கு. சின்னத்துல இருந்து அப்படித்தான் இருக்கு. ஒரு சின்ன குழந்தையா இருந்தா கூட அந்த பிள்ளைக்கு நம்மளோட மற்றவங்க அன்பா இருக்கிறது தான் தேவையா இருக்கு. உருக்கி பாருங்க, அழுதுரும் பிள்ளை. சிரிச்சு பாருங்க, கொஞ்ச நேரத்துல உங்க கையில பிள்ளை வந்துடும். சும்மா சிரிங்க, சும்மா கண்ணை மூடி அப்படியே சிரிச்சு செல்லமா பாருங்க, உங்க மடியில பிள்ளை வந்து பேசாம இருக்கும். உத்து பாருங்க, அவ்வளவுதான். சத்தமா பேசி பாருங்க, வராது. பிள்ளைக்கு அன்பு தேவை இருக்குது. இது வளர்ந்தவங்களுக்கு இதான். பெரியவங்களானவனுக்கு அன்பு தேவை தான். சுற்றி இருக்கிறவங்க அன்பு காட்ட வேண்டியங்க. பெண் பிள்ளைகளுக்கு நடக்கிறது தான். பெண் பிள்ளைகள் வந்து இந்த அனாச்சாரத்துல கலாச்சாரத்துல சீர்கெட்டு போறதுக்கு காரணமே அன்பு தேவையில் அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னோட இருக்கிற சகோதரர்கள், நானா தம்பி எல்லாம் நம்மகிட்ட அன்பா பேசணும், வாப்பா நம்மகிட்ட அன்பா பேசணும், உம்மா நம்மகிட்ட அன்பா பேசணும். அப்படி எல்லாரும் அன்பா பேசினாங்கன்னு சொன்னா ஏமாற மாட்டாத. யாரு ஏமாறுவான் தெரியும்? அன்புக்காக தவிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆளுகிட்ட இன்னொரு ஆளு அன்பு காட்டுன்னா
அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தா அவனோட ஓடி போய்த்துருவான். கல்யாணம் கட்டின பெண்களுக்கு இது கூட நடந்துகிட்டு இருக்குது. அன்பு தேவை. இந்த அன்பு தேவை நம்மளால மறுக்கப்படக்கூடாது. சில பெற்றோர்களுக்கு பிள்ளைகிட்ட எப்படி நடக்கிறன்னு தெரியாது. கண்டிச்சு வளர்க்குறோங்கிற பேர்ல கண்டிக்கிறாங்க. கண்டிக்கத்தான் வேணும், இல்லைன்னு சொல்லலை. கட்டாயம் கண்டிக்கணும். கண்டிக்கிற மாதிரி அன்பையும் காட்டும். நம்மகிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்றால், நம்ம என்ன செய்யற, அந்த நெகட்டிவான விஷயத்தை கூடுதலாக எடுப்போம். நம்ம பிள்ளைகள் ஏதாவது தப்பு செஞ்சா நாங்க என்ன சொல்லலாம், அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் நரகத்தில் போடுவான், அல்லாஹ் நாக்கில் தூண்டல் போடுவான், அல்லாஹ் அடிப்போம், அல்லாஹ் பார்ப்பான், பார்த்துட்டிக்காண்டு பிள்ளையே அல்லாஹ்வில் பயம் காட்டுறோம். எப்பாவது பிள்ளைக்கு அல்லாஹ்வில் அன்பு காட்டிக்குமா? அல்லாஹ் இறக்கம் உள்ளவன், அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கம் தருவான், அல்லாஹ் அவங்களோட ரொம்ப பாசமாக இருப்பான், அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல ஸ்வீட் எல்லாம் தருவான், அவங்களுக்கு நிறைய பழம் எல்லாம் கிடைக்கும், அல்லாஹ் அவங்களோட சரியான இறக்கம். யார் சொன்னோம்? சொன்னோம்மா. நம்ம பிள்ளைகளுக்கிட்ட அல்லாஹ்வை ஒரு கொடுமைக்காரனை காட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த பிள்ளைக்கு அன்பு தேவை எங்கே இருக்குது? அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பிள்ளை வளர்க்குற நேரம் நம்மகிட்ட பாசம் நிறைய இருக்குது. அந்த பாசத்தை எப்போ காட்டுறோம்டா, பிள்ளை இல்லாத நேரம் காட்டிட்டு இருக்கு. பிள்ளை ஸ்கூலுக்கு போனதுக்கு பின்னால் அந்த பிள்ளைய நினைச்சி பொண்டாட்டிகிட்ட சொல்லி அழுவேன், பிள்ளை எப்படி இருக்கானோ பிள்ளைகிட்ட காட்டிக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்ன்றா, பிள்ளைகிட்ட நம்ம வழிஞ்சா பிள்ளை அதை மிஸ்யூஸ் பண்ணிடுவான். நம்ம கண்டிப்பா இருக்கோம், ஸ்கூலுக்கு போனேன் நைஸா பொண்டாட்டிட்டு என்ன சொல்றது, பயந்துட்டாங்க. அடிச்சுட்டு தூங்கினது பிறகு ஒரு கிஸ் பண்ணுவாங்க. பிள்ளைக்கு அடிச்சுட்டு வாங்க, அழுதுகிட்டே பிள்ளை தூங்கிடுவான். ஐயோ என் பிள்ளைக்கு அழுதுட்டேனே, அடிச்சுட்டேனே, வலிச்சிருக்குமே, பிள்ளை என்ன பாடுபாட்டிருப்பான்னு தூங்கினவனை போட்டு புரட்டி புரட்டி முத்தம் கொடுத்து அன்பை காட்டிக்குவாங்க. அவனுக்கு தெரியுமா? அது அவனுக்கு தெரியாது. இல்ல, அன்பை நீங்க பிள்ளை முழிச்சிட்டு இருக்கும் போது காட்டுங்க, பிள்ளைக்கு நேரம் காட்டுங்க. அன்பால சில விஷயங்களை சாதிக்கலாம். நீங்க இப்படி அன்பை மறைச்சி காட்டுறேன். யாருக்கும் அன்பு இல்லைன்னு சொல்லலை, நான் கவுன்சிலருங்கிறதுனால சொல்றேன். நிறைய பேர் வந்து சொல்ற உம்மா என்னோட இறக்கம் இல்லைன்னு. உம்மா இறக்கம் இருக்கிறதுனாலதான் என்ன பிள்ளைய கூட்டு வரதுக்கு முன்னையே ஒரு நாள் தனியா வந்து சந்திச்சு அழுது, என் பிள்ளை இப்படி போய்த்தாலே அந்த அழுது அந்த பாசத்தை கொட்டிட்டு போற. இப்படி எல்லாம் தாய் பாசமா, இப்படி எல்லாமா பாசமா இருப்பாங்கன்னு ரொம்ப அன்புள்ளவன் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிள்ளை வந்து என்ன சொல்லலாம் தெரியுமா? உம்மா என்னோட இறக்கம் இல்லை, எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்றான். என் தம்பி உன்னோட சரியான இறக்கம் வைக்கிறான். அவன் சொல்றத பார்த்தா இறக்கம் இல்லை தான். அவனுக்கிட்ட அந்த முகத்தை காட்டலையே, இறக்கத்தை கண்டிக்கிறோம். நம்ம இறக்கத்தை காட்டும், பாசத்தை காட்டும். இந்த அன்பு தேவை இல்லாம போனால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு அதுதான் ஒரு காரணமாக இருக்குது. ரொம்ப முக்கியம். அடுத்தது காப்பு தேவை. அது சிறுவர்களுக்கு தான் இந்த காப்பு தேவை சம்பந்தப்பட்ட. காப்பு தேவை என்றால் என்ன? தனக்கு பாதுகாப்பு இருக்குதுங்கிற நம்பிக்கையோட ஒரு ஆள் இருக்கணும். இந்த இடத்துல நம்ம இருப்போம்னு சொன்னா நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம், நமக்கு பிரச்சனையே இல்லைங்கிறதுனால தைரியமா உட்காந்துருக்கீங்க. ஒரு யுத்த சூனிய பிரதேசத்துல ஒரு பாரிய பிரச்சனை, வெளியில எல்லாம் கல்லோட நிக்கா, எப்பரா கூட்டம் நடத்துறீங்கன்னு பார்ப்போம்னா எல்லாரும் இப்படி ரிலாக்ஸா உட்காந்துருப்பீங்களா? எல்லாம் அப்படியே பதட்டப்பட்டு சத்தம் வந்தாலும் என்னன்னு பார்ப்பீங்க. உங்களால இருக்க முடியாது. காப்பு தேவை. நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம். நம்ம மனைவியை ஊட்ட வச்சுட்டு ஒரு மாசம் வழியில பயணம் போறோம், மனைவியை ஊட்ட வச்சுட்டு தொழில் வாய்ப்புக்காக ஜப்பான் போறோம் 3 மாசத்துக்கு. எவ்வளவு ரிலாக்ஸா நம்ம ஏர்போர்ட்டை தாண்டுறோம். நம்பிக்கை தான். நம்ம பாதுகாப்பா வீட்டை வச்சுக்கோ மனைவி என்ற ஒரு நம்பிக்கை தான். அது பாதுகாப்பு இல்லைன்னா உங்களால பயணம் போக முடியுமா? அப்படியே பதறி போய் தருவீங்க. காப்பு தேவை வழங்கிட்டா. அன்பு தேவை, காப்பு தேவை. அடுத்தது என்ன? வயசானவங்க பாலியல் தேவை. பருவ வயசை அடைந்தவங்களுக்கு அவங்களோட உடல்ல ஏற்படக்கூடிய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவஜ். வாலிப சமூகமே, ஆம்பளைய பொம்பளைய, வாலிப சமூகமே, உங்களுக்கு பாஅத்து இருந்தால், பாஅத் என்ற என்ன? கல்யாணம் முடிக்க வேண்டிய ஒரு தேவை. சிலர் எல்லாமே பாஅத் என்றா பொருளாதாரம், கல்யாணம் முடிக்கிற வீடு வசதி அப்படித்தான் கேட்காங்க. சிலர் முஸ்லீமில் வார ஒரு அதிசயம், ஒருத்தர் கல்யாணம் முடிக்கிறதுக்கு கல்யாணம் கட்டித்தாங்கன்னு எழுப்பிட்டார். பொண்ணும் ரெடியா இருக்குது, மகர் கொடுக்க என்ன இருக்கேன்னு கேட்குறாங்க அவர்கிட்ட. அவருக்கு மேலுக்கு சட்டையில கீழே மட்டும்தான் உடுத்துட்டு இருக்கிறார், ஒரு வேட்டியை கட்டிட்டு இருக்கிறார். நம்ம சாரத்தை மூட்டி விடுக்கிறோம். சஹாபாக்கெல்லாம் வேட்டியை தான் உடுப்பாங்க, வேட்டியை மட்டும்தான் கட்டிக்கிட்டு நிற்கிறாரு, மேலே துண்டு இல்லை அவருக்கு. அவர் கல்யாணம் முடிச்சு கேட்குறாரு, நான் பொம்பளை வேட்டியா இருக்கு, அவர் சம்மதிச்சுட்டா, மாப்பிள்ளை தான் ஓகே, சரி மகரா கொடுக்கணும், என்ன இருக்குது?
அவர் சொல்ல உடுத்துக்கிட்டு அந்த வேட்டி தான் இருக்கிற அதை கொடுத்தா நான் அதை உடுக்கன்னு கேட்டேன். அப்போ ரசூல்லா என்னடா உனக்கு எல்லாம் கல்யாணம் ஓடுறா வீட்டை கட்டிட்டு வாடான்னு சொன்னாங்களா? இல்லை, அவருக்கு கல்யாணம் தேவை இருக்கிறே, அதான் பா. அப்போ ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போப்பா உன் குடும்பத்திடத்துலயாவது போய் மகரா கொடுக்கறதுக்கு ஒரு இரும்பு மோதிரம் மாச்சும் எடுத்துட்டு வாங்குறாங்க. இரும்பு மோதிரம் எவ்வளோ? ஒரு டீ வாங்குற காசுக்கு இரும்பு மோதிரம் வாங்கலாம். குடும்பமெல்லாம் தேடி பார்த்துட்டு வந்து சொல்றாரு, யார சொல்லலாம், அதுவும் கிடைக்கல அப்படின்னு. அதுக்கே வழி இல்லாட்டி கல்யாணம் முடிச்சு பவளைக்கு என்ன திங்க போறாங்க? அதுல கூட தவக்கல் தாவங்களுக்கு எல்லாம் எளினரசுக்கே தருவான். அது என்னோட இவ வாழ ரெடி, அவ்வளவுதானே, வாழ்ந்துட்டு போறோம் அப்படின்னு. அப்போ பவளைக்கு சாப்பிட்றதுக்கு இருந்தா கூட அதை மகரா கொடுத்துட்டிக்கலாம், அதுவும் இல்லைங்க. அப்ப ரசூலா கேட்கிறாங்க, உங்களுக்கு குர்ஆன்ல எவ்வளவு பாடம் இருக்குது? அவர் சொல்ற என்னென்ன வசனம் பாடம், அதை மகராக கற்றுக் கொடுக்கறத ஏற்றுக்கிறியாமான்னு கேட்குறாங்க. ஆமன்றாங்க. சரி, அதை நீங்க சொல்லி கொடுங்க. கல்யாணம் முடிச்சுட்டு கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ். ஈஜாப் கபுல் நடக்குது. பாஅத்துங்கிறது அந்த உணர்வு, அந்த உணர்வுக்கு மதிப்பளிக்க சொல்லலாம். அதை ஹலால அனுபவிச்சுக்கோ. காலம் தள்ளிய திருமணம் யூதர்களுடைய திட்டமிடல். 1840ஆம் ஆண்டு ஒரு தியரியை கொண்டு வராங்க. 1840ஆம் ஆண்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு இந்த எக்கனாமிக் படித்தவங்களுக்கு தெரியும். அதில் ஒரு தியரி ஒன்று கொண்டு வராங்க. என்னென்றால், மனித வளர்ச்சி 1 2 ஆகி 2 4 ஆகி 4 8 ஆகி 8 16 ஆகி 16 32 ஆகி இது போயிட்டே இருக்குது. உணவு வளர்ச்சி 1 2 3 4 2 வளருது. ஒரு இடத்துல உணவு குறைந்து மனிதன் கூடுவார். எனவே பாரிய பிரச்சனை வரும். அப்ப இதை சமநிலைப்படுத்தணும்னா மனிதனை குறைக்கணும். அதுக்கு பேர் மல்தூஸ் தியரி. எக்கனாமிக் படிச்சவங்களுக்கு தெரியும். மல்தூஸ் தியரி 1840 உண்டாக்கப்பட்டது. மனுஷனை குறைக்கணுமா? மனுஷனை குறைக்கிறதுக்கு பல திட்டங்களை கொண்டாங்க. யுத்தங்களை உண்டாக்குறது, ரசாயனங்களை உணவுகளை கலக்கிறது, திணிக்கிறது. அதுல ஜிஎம் ஃபுட்ஸ், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட்ஸ், மரபணு மாற்றப்பட்ட உணவு வகைகள், அதை கொண்டு அந்த அறிமுகம் செய்யறது, தடுப்பூசி மருந்து கொடுக்கிறது, காலம் தள்ளிய திருமணம், கருச்சிதைவு ஏற்படுத்துறது, கரு கலைப்பை ஏற்படுத்துறது, என்ன கரு உண்டாகாம பாதுகாப்பை கொண்டாடுறது. இதெல்லாம் இந்த மல்தூஸ் தியரியில இருந்து உருவாக்கப்பட்டதுதான். மக்களை சனத்தொகையை குறைக்கிறதுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த விஷயம். அதுல காலம் தள்ளிய திருமணம், காலம் தள்ளி வயசு போய் கல்யாணம் முடிச்சோடனே அவங்களால குழந்தைகள் அதிகம் பெற்றுக்க முடியாது. அப்ப இளமையிலேயே ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்க சொல்றாங்க. இது இஸ்லாம் தஸவ்வுஜுல் வலூதல் வதூதங்கிறாங்க. அதிகம் அன்பும் அதிகம் பிள்ளையும் பெறக்கூடிய பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கோங்கிறாங்க ரசூலுல்லாஹ். குழந்தை கூட பெக்க சொல்றாங்க. இப்ப அப்படி இல்லை, 2ஓட கட் பண்ணிட்டு இதான ஃபேஷன் வாழ்க்கை. ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கிறான் வீடு. 2 பிள்ளை, 2 மௌத்தானா தெரியும் என்ன நடக்குது. 2 பிள்ளை பெற்றுட்டு கற்ப பையன் எடுத்தாச்சு. ஒரு ஆக்சிடென்ட்ல 2 பொட்டன்னு போனா என்ன செய்வாங்க? ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை. அப்ப இப்படியான இந்த தியரிகளை கொண்டு வராங்க. காலம் தள்ளிய திருமணம். எனவே பாலியல் தேவை கோட்பாட்டுல 3வது என்ன? பாலியல் தேவை, பௌதிக தேவை, உணவு தேவை. இந்த 5 தேவைகளிலும் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது ஒரு மனிதன் உளவியல் ரீதியாக பிரச்சனைக்கு உள்ளாகிறான். அதுல குறிப்பாக இருக்கிறது அன்பு தேவை. நம்மளோட அன்பா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லார்ட்டையும் இருக்கணும். கல்யாணம் முடிக்காதவங்கள்ட்டையும் பெற்றோர் நம்மள்கிட்ட அன்போட இருக்கிறாங்கிறது தெரியணும். பிள்ளை பருவ வயசு அடைஞ்சிட்டு பிள்ளை குமராயிட்டு என்ன செய்வோம்? நம்ம ரோட்ல போய் நிக்காத, வீட்டுல ஏறி தனியா போகாத, அம்மாவோட போன்னு சொல்லுவோம். அந்த பிள்ளைக்கு நம்ம பருவ வயசு அடைஞ்சிட்டோம், நம்ம உடல்ல மாற்றம் ஏற்பட்டு இருக்குது அப்படியெல்லாம் தெரியும். அது சின்ன வயசு, அது துள்ளி விளையாட்டிங்க. அம்மாவோட வீட்டை போறேன், போகாத போயிடி அப்படின்னு உருக்கி சொல்லுவோம். அதை வேற நல்லா சொல்றது இல்லை, போகக்கூடாது சொன்ன பிள்ளை போயிடு அப்படின்றோம். தங்கச்சி உமா மாட்டோம் அப்புறம் போயிட்டு வாடா செல்லான்றோம். என்ன நினைக்கும் அந்த பிள்ளை? நம்மளோட இறக்கம் இல்லைன்னு. ஏன் அப்படி சொன்னோம்? நம்ம அந்த பிள்ளை வயசுக்கு வந்துட்டு அந்த பிள்ளை தனியாக போகக்கூடாது, 4 பேர் பிள்ளையா பார்ப்பாங்க, ஆபத்துக்கள் நடந்துடலாம், பக்குவமா இருக்க வேண்டிய பருவத்துக்கு வந்தாச்சுங்கிறதான் உண்மை. அதை சொல்ல வேண்டியதானே. இந்த வாட தங்கம், நீ வயசுக்கு வந்துட்ட, நீ பெரிய ஆள் ஆயிட்டம்மா, நீ தனியாக போகக்கூடாது, 4 பேர் பிள்ளையா பார்ப்பாங்க, நீ போகணுமா செல்லம், நானா வரட்டும், நானாவோட போடா, உம்மாவோட போங்க, என்னோட வாங்க அப்படின்னு சொல்லி அன்பா சொல்லி தலையை தடவி
போகலண்டா செல்லம், நான் கொண்டு போய் விடுறேன்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டினா அன்போட இருக்கிறாங்கன்னு தெரியும். அதட்டி விட்டு அதுக்கு என்ன தெரியும்? அப்ப இப்படி குடும்பத்துல எல்லாம் விறுவிறுவிறந்து இருக்கும்போது ரோட்ல ஒருத்தன் கண்டு அன்பை காட்டிட்டான்னு சொன்னா அவன் தான் பெரிய ஆளா, ஹீரோ ஆயிடுவான். முடிஞ்சு போச்சுக்காது. அன்பு தேவை இல்லாத நேரம் இந்த பிரச்சனை ஏற்படுது. அதனால நாம அன்பை காட்டணும், மறைக்க கூடாது. அதட்டுற நேரம் அதட்டணும், அன்பு காட்டுற நேரம் என்ன செய்யணும்? அன்பு காட்டணும். கனவு மனைவியா இருக்கிறவங்களுக்கு இடையில தொடர்பாடல் ரொம்ப குறைஞ்சு போச்சு, ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதனால குடும்பங்களுக்கு இடையில விரிசல்கள் எப்படி குறைஞ்சு போச்சு? புருஷன் பொண்டாட்டி என்று இருந்தால் அவங்களோட பேசுற பழக்கம் இருக்கணும். நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பிஸியான ஒருத்தர் அவரு, ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்துக்கே ஒரு அருட்கொடையவர். என்ன அவர் எல்லா மனைமார்கள் வீட்டுக்கும் அப்படியே போயிட்டு வருவாங்க. ஒரு நாளைக்கு இங்கன்னா அடுத்த நாள் அங்க, அடுத்த நாள் அங்க, அடுத்த நாள் எல்லாரோடையும் பேசுவாங்க. 10 நாள் இஹ்திகாஃப் இருக்கிறாங்க. 10 நாள் இஹ்திகாஃப் இருந்தா அந்த முதல் நாள் இஹ்திகாஃப் இருக்கிற அன்று 10 நாளா பேசாத ஒரு மனைவி இருந்திருப்பா. ஒரு நாளைக்கு இங்க, அடுத்த நாள் அங்க, அடுத்த நாள் அங்க என்றுட்டு 11வது மனைவிட்ட இருந்துட்டு 12வது நாள் இஹ்திகாஃபுக்கு போனா முதலாவது மனைவி சந்திச்சு இப்ப 12 நாள் ஆகுது. விளங்கிடுச்சா? அப்ப இஹ்திகாஃப் இருக்கிற இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேசணுமே என்று பள்ளிக்கு வராங்க. பேசி 10 நாள் ஆச்சு. பள்ளிக்கு வராங்க. அவங்க வந்தோடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இறக்கி விடல. பள்ளியில இஹ்திகாஃப் இருக்கேன், அவர் அல்லாஹ்வோட தூதர் நபி, அது பள்ளிக்குள்ள நம்ம பேசணும் போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லலைங்க. இஹ்திகாஃப் இருந்த நபி மனைவியோடு பேசிட்டு இருக்கிறாங்க. நேரம் பேரு செக்கலா போச்சு. ரோட்ல போயிட்டு இருக்கிறவங்க சலாம் சொல்லிட்டு போறாங்க. போனவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, அதான் ரசூலிக்குமா கொஞ்சம் நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இது சஃபியா பின்த் ஹுயை என்றாங்க. முகம் தெரியல, யாருன்னு தெரியாம பேய்த்துருவாங்க, ஒரு பேர பெண்ணோட பேசுறதா நினைச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மனைவி சஃபியாவோட பேசுறேன்றாங்க. சஹாபாக்கெல்லாம் திகச்சு போய் சுப்ஹானல்லாஹ், உங்களை போய் சந்தேகம் நினைப்போமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க சந்தேகம் நினைக்க மாட்டீங்க, ஷைத்தான் மனிதனின் ரத்தம் ஓடுற இடத்துல ஓடுவான், நாளை சந்தேகத்தை உண்டாக்கிறோம். இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம என்ன வழங்குறோம்னு சொன்னா, எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தா பள்ளியில இருக்கிற மாப்பிள்ளையோட பேசணும், அவங்க பேசணும், கலைக்கணும். நமக்கு 11 கல்யாணம் எல்லாம் கிடையாது, 2 கல்யாணமும் கூட கிடையாது, நமக்கு 1 தான் கல்யாணம். ஆனா மனைவியோடு உட்கார்ந்து ஆறுதலா பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நம்ம எதுக்கு உழைக்கணும், எதுக்கு ஓடணும்? சந்தோஷமா இருக்கத்தானே. சந்தோஷத்தையே வித்து காசாக்கணுமா? நம்ம சந்தோஷத்தை வித்து காசாக்கணுமா? இந்த சிறகு வித்த காசில் நிம்மதியம்மாங்க. சுதந்திரமா பறக்கிற சிறகை உடைச்சி அதை வித்து போட்டு நிம்மதியை வாங்கி எடுத்து எப்படி சுதந்திரத்தை அனுபவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன விஷயம் என்றால், நாங்கள் இன்றைக்கு கணவன் மனைவியோடு பேசுற தொடர்பாடல் வேண்டியிருக்குது. ஸ்பீடா இயங்கணும். பிள்ளைகளுக்கெல்லாம் டியூஷன் அது இதுன்னு சொல்லி அப்பெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு, மனுஷன் ஃப்ரீயா இருந்தான். டிவி இல்லை அந்த காலத்துல. அந்த காலத்துல மனுஷன்கிட்ட டிவி இல்லை. டிவி இல்லாதனால நேரம் இருந்துச்சு. அப்பெல்லாம் சமைக்கிறது, அப்பெல்லாம் விறகு வெட்டணும். சமைக்கிறதா இருந்தா விறகு வெட்டணும், தண்ணி சுமக்கணும், ஆத்துல போய் தண்ணி பிடிச்சிக்கிட்டு வரணும், தண்ணி சுமக்கணும், அல்லது எங்கேயாவது கிணறு இடிக்கணும், கிணத்துல தண்ணி அள்ளணும், நெல் குத்தினா தான் அரிசி, அம்மி கல் வச்சு கொச்சிக்காய் மிளகு வச்சு அரைக்கணும், மிளகிட்டா கொத்தமல்லி கொச்சிக்காய் மஞ்சள் இதெல்லாம் வச்சு அரைக்கணும், அரைச்சி அது ரெடியாக்கணும், இடிச்சு மசாலா ரெடியாக்கணும், கையால குத்தி அரிசி ரெடியாக்கணும், விறகு வெட்டி அடுப்பு ரெடியாக்கணும், தண்ணி சுமந்து தான் தண்ணியும் ரெடியாகணும். எம்பிட்டு வேலை பண்ணித்தான் சமைப்பாங்க. சமைச்சு ஒரு டீ வைக்கிறதா இருந்தா கூட தண்ணி எடுத்து வச்சு அடுப்பு மூட்டி ஊதி வேறுத்து விறுவிறுத்து அப்படித்தான் ஒரு டீலியா இருக்க உட்கார்ந்துக்கிட்டே இருக்கணும். நீங்க ஒரு வீட்டு இம்பொட்டு செஞ்சுட்டு இந்த பிள்ளைகள் உமா கிட்ட தான் ஓதுற படிக்கிறது, உமா கிட்ட தான் ஓதுற படிக்கிறது.
அந்த வீட்டிலேயே குருவா ஊதி கொடுக்குற சத்தங்கள் கேட்கும். இரவு மகரிபானா குருவா ஊதுற சத்தங்கள் ஆ பா தா என்று சொல்லி கொடுக்குற சத்தங்கள் கேட்கும். வீட்டோடு பிள்ளைகள் இருக்கும். பாப்பா இருப்பார், அவர் பெரிய பாடங்களை கேட்பார். உம்மா ஒரு பிள்ளைகிட்ட பாடம் கேட்கும். அப்படி இருக்கும். இது போக மீதி உள்ள நேரமும் இருந்துச்சு. பின்னேரங்கள்ல பெண்கள் பக்கத்து பெண்கள்லாம் ஒன்றுபட்டுருவாங்க, கூடி கதைப்பாங்க, கூடி கதைச்சு பேசுவாங்க, ஆளுக்கால் தலை பார்த்துக்குவாங்க, நேரமாச்சு வீட்டுக்கு போறான்னு போவாங்க. இதுக்குள்ள ஃபேமிலி ட்ரிப்புகள் ஆட்டோலாம் கிடையாது. நட்டையா இங்க இருந்துட்டு மாமியாட்ட மைனிட்ட அப்படியே போவாங்க. புருஷன் பொண்டாட்டி ரோட்ல நடந்து ஒரு பிள்ளைய கையில விட்டு அப்படியே நடந்து போய் விசிட், இதெல்லாம் இருந்துச்சு. இது போக அந்த பிள்ளைக்கு சோறு ஊட்டுறது தாயுடைய பழக்கம். சோறு தீத்துற, சோறு ஊட்டி விடுறது, பிள்ளைகளுக்கெல்லாம் சோறு ஊட்டி விடுற பழக்கம். அதுக்கு பேர் நிலாச்சோறு. நிலவை காட்டி கதை சொல்லி சோறு ஊட்டி, கதை சொல்லி நித்திரையாக்கி. நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருக்கும் போது நிறைய கதை எங்களுக்கு தெரியும். உம்மா தூக்கி வச்சுட்டு கதை சொல்லித்தான் நித்திரையாக்குவா, கதை சொல்லித்தான் சோறு ஊட்டுவாங்க, கதை சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நேரம் இருந்துச்சு. முறை பாட்டி கதை. உம்மா அம்மாரு அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க வீட்டுல, வயசானவங்க. அவங்கள்ட்ட பிள்ளைகளும் ஓடி போய் மொச்சிடும். அந்த பேர பிள்ளைகள்லாம் உட்கார்ந்து அந்த பாட்டி வந்து கதை சொல்லுவா. பாட்டி இப்ப இருக்குது, பேர பிள்ளைகள் உம்மம்மா கிட்ட ஓடுறதில்ல, கம்ப்யூட்டர் கிட்ட தான் ஓடுது, ஒரு போனு கிட்ட ஓடுது. எங்க ஒரு வயசானவர் செல்லம்மா ஒரு பேர பிள்ளைய கொஞ்சம் முடியுமா? இப்ப தவங்கிடக்க வேண்டிய ஒரு பேர பிள்ளைய தூக்குறதுக்கு பிள்ளை பிஸி, டியூஷன், அதுக்கு பிறகு ஸ்கூல், மதரசா, இங்கிலீஷ் கிளாஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ், வந்தோடனே டயர்டு, தூக்கம். உம்மா சோறு ஊட்டி இல்ல, உம்மா சோறு தீட்டி இல்ல, உம்மா நிலாக்கரை சொல்லி இல்ல, உம்மா மடியில பிள்ளை படுத்து இல்ல. இதுக்கெல்லாம் உம்மா ஃப்ரீயாத்தான் இருக்கிறா. கொச்சிக்கு அரைக்கிறது இல்ல, அம்மி மிதிக்கிறது இல்ல, நெல்லு குத்துறது இல்ல, விறகு வெட்டுறது இல்ல, தண்ணி சுமக்கிறது இல்ல, எல்லாம் திறந்தா வந்துட்டு இருக்கு. பட்டமை தட்டினா நடந்துட்டு இருக்குது. ஆனா உம்மா பிஸி. என்ன பிஸி? அவ்வளவுக்கு டிவியும் போனும் நெட்டும் போனும் கையில எல்லாமே. புருஷன் பக்கத்துல இருக்கான், பொண்டாட்டி அடுத்த சேர்ல இப்ப ரெண்டு பேரும் தனித்தனி ஆளுக்கு ஒரு போன்ல, ரெண்டு பேரும் பேச இல்லை. அப்ப இது ஆருடைய கலாச்சாரம். அப்ப நிறைய நேரம் இருக்கணும் இப்பதான், ஆனா நேரம் இல்லை. இப்பதான் நேரம் இல்லை, காலம் சுருங்கி போச்சான்னு சொல்றாங்க. நேரம் இல்லை. பட்டனை தட்டி 5 நிமிஷத்துல 15 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு வீட்டுல எல்லா வசதியும் இருக்கு. ஆனா பேச நேரம். ஏன்னா அடுத்த ப்ரோக்ராம் இருக்குது, ஒன்று முடிய ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கிறான். நம்ம நேரத்தை எல்லாம் கடமாக்கிட்டே இருக்கான். இப்படி இருந்து நம்ம குர்ஆன் ஓதல்ல, வீட்டுல குர்ஆன் ஓதி பல நாள், வீட்டுல பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு டியூஷன் மாஸ்டர் வரவழைக்கப்படுறாங்க. வீட்டுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு, ஸ்கூலுக்கு பாடம் நடத்துறதுக்கு ஒரு ஆளு, இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் டியூஷனுக்கு அனுப்புற ஆட்டோ செலவு, ஸ்கூலுக்கு அனுப்புற ஆட்டோ செலவு, இதெல்லாத்துக்கும் சேர்த்துக்கு இவர் உழைக்க வேண்டியது. இவர் அதுக்கெல்லாம் சேர்த்து உழைக்கணும்னா ஓட வேண்டியது. இவர் ஓடினா பொண்டாட்டியோட பேச ஆள் இல்லை. தனித்தனியா வேற வேற பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் வந்தாச்சு. புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில தொடர்பாடல் ரொம்ப குறைவு. இப்படி இருந்தா என்ன நடக்கும்? எதுக்கு இந்த போலி வாழ்க்கை? நீ அவளோட இரு, நான் இவனோட இருக்கேன்னு பிரிஞ்சுட்டு போறாங்க. இப்படித்தான் நிறைய திருமணங்கள் கெட்டு போயிட்டு இருக்கிறத பார்க்கலாம். தொடர்பாடல் ரொம்ப முக்கியம்.